உலகத்திலேயே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான மிலிட்டரி கண்ட்ரி இருக்கக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. லாஸ்ட் 45 வருஷங்களா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானோட டிரெக்டான வாரை ஸ்டார்ட் பண்ண அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஜிம்மி கார்ட்டர், ரொனால்ட் ரீகன், ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ், பராக் ஒபாமா, ஜியோ பைடன் சொல்லி யுஎஸோட டோட்டலா இருந்த 7 பிரசிடென்ட்ஸுமே ஈரானோட டிரெக்டான வாரை ஸ்டார்ட் பண்ண ஹெசிடேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன? இது நிறைய பேரால பேசப்பட்டு வந்துச்சு. அண்ட் இப்போ சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. அதாவது ஏன் இந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் ஈரானோட வாரை அவாய்ட் பண்ணாங்கன்னு ரீசனை டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கான ரியல் ரீசன்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஈரானை சிம்பிளா டிஃபீட் பண்ண முடியாது. 2003 ஈராக் யுத்தம் நடந்துச்சு. அமெரிக்கா ஃபாஸ்டா பக்தாத்துக்கு போய் அந்த போரை குயிக்கா முடிச்சிருச்சு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லயுமே தாலிபானை ஈஸியா ரிமூவ் பண்ணிருச்சு. பட் ஈரானோட ஸ்டோரி எடுத்தோம்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு கண்ட்ரியா இருக்குது. இங்க பாப்புலேஷன் ரொம்பவுமே அதிகமா இருக்குது. 85 மில்லியன் மக்கள் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் எல்லாம் இருக்குது. அதை விட இம்பார்ட்டண்டா ஈரானோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா குயிக்கான வெற்றி கிடையாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எனிமியை லாங்கான வார்ல எக்ஸாஸ்ட் பண்றது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க ஈரானோட மிசைல்ஸ் எல்லாம் ரொம்பவுமே சீப்பா ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி. அதே ஈரானுக்கு அடிக்கக்கூடிய எதிரியோட ராக்கெட் தடுப்பு அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ் ஆனது அண்ட் குறைவா தான் இருக்குது. ஸோ அதனால யுத்தம் ஸ்டார்ட் ஆகினாலுமே ஈரான் நூற்றுக்கணக்கான மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். அதுல 10 விதமான மிசைல்ஸ் ஹிட் பண்ணாலுமே ஒரு மிகப்பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, ஈரானோட யுத்தம் செய்யறதுன்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு கண்ட்ரியோட மட்டும் யுத்தம் செய்யறதுன்னு அர்த்தம் கிடையாது. முழு மிடில் ஈஸ்டோடையுமே யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். ஈரான் கிட்ட ரொம்பவுமே எலைடான குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஹிஸ்புல்லா இது லெபனான்ல இருக்குது, ஹவுத்திஸ் யமன்ல இருக்குது, மிலிட்டியாஸ் ஈராக்ல இருக்குது, சில குரூப் சிரியாலையுமே இருக்குது. ஸோ யுத்தம் ஸ்டார்ட் ஆனால் யூஎஸ் பேசஸ் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவுமே அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆயில் ரூட்ஸ், ஷிப்பிங் லைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸ் இது எல்லாமே டேஞ்சர்ல போகும். ஒரு மிஸ்டேக்னாலுமே முழு குளோபலுக்குமே ஆயில் பிரைசஸ் எல்லாம் ஸ்கை ராக்கெட் ஸ்பீட்ல ஏறும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரீசன் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்னு சொல்லக்கூடியது. இது ஒரு நெரோவான சீ ரூட். ஈரான் அண்ட் ஓமன் இது ரெண்டுக்குமே நடுவில் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் சப்ளைல 20 விதமான ஆயில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இங்க தான் பாஸ் ஆகணும். ஸோ ஈரானோட யுத்தம் ஸ்டார்ட் ஆனால் ஈரான் சிம்பிளி மைன்ஸை பிளேஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா அங்கே வர ஷிப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்படி நடந்துச்சுன்னா ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும், பெட்ரோலோட ப்ரைஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகும் அண்ட் குளோபல் எக்கனமியை காலி ஆகும்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் யூஎஸோட நிறைய பிரசிடென்ட்ஸ் இந்த ஈரானோட யுத்தம் செய்கிறத தவிர்த்திருக்காங்க. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஈரானோட நிலப்பரப்பு. ஈரானோட நிலப்பரப்புக்குள்ள எடுத்தோம்னா அதிகமான மலைகள், பாலைவனங்கள், ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பா இருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் 20 வருஷங்களா யுத்தம் செஞ்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தானோட நிலப்பரப்புல இருந்து 3 மடங்கு பெரிய நிலப்பரப்பு தான் ஈரான் கிட்ட இருக்குது. ஸோ அவங்க கிட்ட யுத்தமா ஸ்டார்ட் பண்ணா மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இந்த யுத்தம் பல வருடங்களுக்கு நடக்கலாம். அதுக்கப்புறமா ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் பவர்னு சொல்லலாம். ஈரான் கிட்ட 1000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களோட டார்கெட்ஸா இருக்க போறது யூஎஸ் பேசஸ், இஸ்ரேல், கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் தான். ஸோ யூஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டானது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈரான் தனியான ஒரு கண்ட்ரி கிடையாது. அதுக்கு பின்னால ரஷ்யா, சைனா, நார்த் கொரியான்னு சொல்லி இன்டெரக்டான சப்போர்ட் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி சில லான் மார்க்ஸ் எல்லாம் வார்ன் பண்ணுறாங்க, ஈரான் கான்ஃப்ளிக்ட் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு போயிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய யுத்தமாக மாறலாம்னு சொல்லப்படுது. அதாவது இதுவரை காட்டியுமே 2 பகுதிகளுக்கு மட்டும், அதாவது இதுவரை காட்டியுமே 2 நாடுகளுக்குள்ள மட்டும் இருந்த யுத்தம் அதுக்கப்புறமா குளோபல் யுத்தமாக மாற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோன்னா 1979ஆம் ஆண்டு ஈரான்ல ஒரு புரட்சி படை நடந்துச்சு. ஸோ அந்த படை நடந்தப்ப யூஎஸ் எம்பசில ஹாஸ்டேஜ் கிரைசிஸ்ல 52 அமெரிக்கர்கள் கைப்பற்றப்பட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயம் கூட ஈரான் அண்ட் யூஎஸ்
இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா கன்ஃபிளிக்ட் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, ஸோ இந்த டென்ஷன்ல கூட யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரெஷரோ இல்லைன்னா தடையோ இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க, இல்லைன்னா டிப்ளமசியை ட்ரை பண்ணியிருக்காங்க. யாருமே ஒரு முறை கூட யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஈரான் கிட்ட யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயம். பட் ஸ்டார்ட் பண்ண யுத்தத்தை முடிக்கணும்னு சொல்றது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லி அந்த 7 பிரசிடென்ட்ஸுமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ரீசன்னால தான் யூஎஸோட முன்னாடி இருந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈரானோட யுத்தம் செய்யறதை அவாய்ட் பண்ணி வந்தாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த யுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த யுத்தம் இதுக்கப்புறமா 2 நாடுகளுக்கு இடையிலான யுத்தமா மட்டும் இருக்குமா, அப்படியும் இல்லைன்னா இது பல நாடுகள் சேர்ந்து செய்யப்படுற ஒரு உலக யுத்தமா மாறுமா? இதுக்கான விட ஃபியூச்சர்ல தான் கிடைக்கும். ஸோ இதை மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னும் வேணும், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.